நம்ம அங்க எப்படி போறது? உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். சரி, நீ ஓட்டு, நான் ஏறிக்கிறேன். நான் ஓட்ட மாட்டேன். அப்ப நீ ஏறிக்க, நான் ஓட்டுறேன். நான் ஏற மாட்டேன். ஏற மாட்டேன், ஓட்ட மாட்டேன்னா நான் என்ன பண்றது? வா, அப்படி போலாம். ஏதாவது ட்ரக் பஸ் கிடைக்குமான்னு பாப்போம். எகிர்ன வர எகிர்னா இப்ப அப்பாவியா தூங்கிட்டு இருக்கு. ஹலோ, நாங்க இங்க வந்துட்டோம். நீ எங்கடி இருக்க? நானா? ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. ட்ரக்ல வரும். ஃப்ளைட்டை மிஸ் பண்ண, ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்ட. நீயாவது மிஸ்ஸா வருவியா? ஏய், ஷட் அப். இந்த கண்ட்ரி இருக்கானே, அவன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இப்ப டயர் மட்டும் வெடிச்சது, அந்த பழைய என் மேல தூக்கி போட்டுருவான். டங்கு சிங்க் ஆயிடுச்சு. அவன் ஹெல்ப் பண்ணல. ஐயோ ஆண்டவா, இந்த கண்ட்ரி கிட்ட என்னையே மாட்டி விட்ட. கடவுள் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான். அது உண்மைதான். பாசிட்டிவா யோசிக்கணும். இல்ல எதுவும் நடக்காது. There is a reason for everything. போமா போ. அது சரி. தாலி எடுத்துட்டு வந்தியா? One second. Thank you. எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? See you girls. ஏய், இரியா. கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவியா? சரியான ஆளியா. உன் லக்கேஜை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, நீ எங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்த. உள்ள வாயா, கூட்டிட்டு போடா. Please come sir. வாங்க. தொல்லை ஒழிஞ்சதுன்னு விடுங்க. அவனை அங்கிருந்து அப்படியே அனுப்பிடுங்க. என்னாச்சுங்க? என்ன ஆகணும்? எல்லாம் உன்னாலதான். நீ இந்தியால இருந்து புரோகிதரை கூப்பிட்டிய, அவர் ஏர்போர்ட்ல ஏதோ வம்பு பண்ணிருக்காரு. அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், அவனுங்க எல்லாம் கூப்பிட வேண்டான்னு. கேட்டியா? ஏன் மாலையை மாத்தி தாலி கட்டினா பத்தாதா? சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லிக்கிட்டு என்னாச்சுன்னு பார்த்தல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தாலி கட்டினாதான் அது கல்யாணமா? நான்சென்ஸ். எல்லாத்தையும் தூக்கி என்ன சார் இது? கடல் தாண்டி வந்துட்டா நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் மறந்துடுவீங்களா? இது இல்லைன்னா கல்யாணம் நடக்காதான் தூக்கி எறிஞ்சிங்களே. இதோட மதிப்பு தெரியுமா? இது தாம்பூல தட்டு. இதுல வெத்தலையும் பாக்கையும் எதுக்காக வைக்கிறாங்க? வெத்தலையும் பாக்கும் இணைஞ்சிருக்கிற மாதிரி கணவனும் மனைவியும் இணைஞ்சிருப்போன்னு இதை வச்சு பிரமாணம் எடுப்பாங்க.
இது திருமாங்கல்யம். மாங்கல்யம் புனிதமானது. அதான் மஞ்சக்கயிறுல கூக்குறாங்க. இத பெண்கள் கழுத்துல கட்டுறதே பெண்கள் புனிதமானவங்கன்னு காட்டத்தான். புகுந்த வீடுதான் அவங்க வாழ்க்கைனாலும் அவங்க என்னைக்கும் பிறந்த வீட மறக்க கூடாதுன்னு தான் 2 மாங்கல்யம் அவங்க கழுத்துல இருக்கு. 2 பேரும் தலையில மஞ்சள் அச்சதைய போடுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுல தனலட்சுமி எப்பவும் இருக்கணும் தான். எதுக்கு அவங்க 7 அடி எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா? முதல் அடி தானியம் நிறைஞ்சிருக்கணும்னு, 2வது அடி மகிழ்ச்சியா வாழணும்னு, 3வது அடி குடும்பம் நல்லா இருக்கணும்னு, 4வது அடி வாரிசுகளுக்காக, 5வது அடி செல்வத்துக்காக, 6வது அடி சொந்த பந்தங்களுக்காக, 7வது அடி நீண்ட ஆயுளுக்காக. 8 திக்கு சாட்சியா 7 அடி எடுத்து வச்சு 6 சாஸ்திரங்கள், பஞ்சபூதங்கள், 4 வேதங்களை அவங்க சாட்சியா வச்சு 3 முடிச்சு போட்டு 2 உள்ளங்கள் ஒண்ணு சேரத்தான் கல்யாணம் சார். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு அவமானமாக இருக்கு. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போவாவது உனக்கு புரிஞ்சா சாரி சொல்லு. இவன் திருந்த மாட்டான். என்னடா சைலண்ட்டாக இங்கே வந்து நிற்கிற? தலை வலிக்குது. சரகடி போயிடும். தண்ணி அடிச்சா போயிடுமா? ஏன் உன் பெரிய தாத்தா கேப் விடாமல் சரக்கு அடித்தார், ஆஸ்தி போச்சு. உன் அப்போ கேப் விடாமல் சரக்கு அடித்தான், உயிர் போச்சு. உனக்கு தலைவலி போகாதா? உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிகரெட் குடியா? பழக்கத்தை விட்டுட்டேன். என்னையா அது? நேற்று சரக்கை விட்டுட்டேன்னா இன்னைக்கு சிகரெட்டையும் விட்டுட்டியா? கல்யாணத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னல, இந்த சிகரெட்டுக்கு ஒரு காரணத்தை சொல்லு. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு அது பிடிக்கல. உனக்கு பிடிச்சவளுக்கு சிகரெட் பிடிக்கலன்னு சிகரெட் விட்டுட்டியா? ஊருக்கு கிளம்பிட்டியா? எனக்கு கோவம் கொஞ்சம் அதிகம். என் கோவத்தினால தான் உன் ப்ரோக்ராம் அப்செட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சச்ச, உன் கோவம் தான் உனக்கு அழகே. ஏர்போர்ட்ல நீ கோவப்படாம இருந்திருந்தா அவங்க உங்க வழியில போயிருப்போம். இவ்வளவு தூரம் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கவே மாட்டோம். இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸும் கிடைச்சிருக்காது. இருந்துட்டு போலாம்ல. உனக்கு ஓகேன்னா நான் வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்கேன்.